இன்றைக்கி BEEE அதாவது BE 3251 செகண்ட் செம்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் வந்து நமக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ், ஏசி த்ரோ, ஆர்எல்சி இது மூணுத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். மேக்ஸிமம் நோடல் இல்லை மெஷ் இது ரெண்டுத்துலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் வந்து நம்ம எதெல்லாம் பற்றி படிப்போம்னா ஜென்ரேட்டர், மோட்டர் இதெல்லாம் பற்றி படிப்போம். அதில் வந்து என்ன கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புனா ஃபஸ்ட்டு டிசி ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங்கு, பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன் இது. நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், டிசி மோட்டர், நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் இந்த 4 கொஷின் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் பார்த்தோன்னா யூனிட் 3ல் வந்து நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸை பற்றி பார்ப்போம். அதில் மேக்ஸிமம் என்னென்ன பார்க்கணும்னா பிஎன் ஜங்ஷனு, பிஜேடி, எஸ்சிஆர், ரெக்டிஃபையர் பற்றி எல்லாமே இருக்கும். இப்போ அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிங்கன்னா அதில் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் எழுதிட்டு அதுக்கான கிராஃப் இருக்கும்ல, ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ்க்கான கிராஃப் இது வரைஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு சிஇ கான்ஃபிகரேஷன் ஆஃப் பிஜேடி இதுவும் சிமிலராக அதே மாதிரி தான். அந்த சிஇ கான்ஃபிகரேஷன் டயக்ராமு, அதுக்கப்புறம் கிராஃபு, அதோட ஆப்ரேஷன் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட டயக்ராமு, அதுக்கான ஈக்குவேஷனு, அந்த வேவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஆர், சிமிலராக எஸ்சிஆரோட ஒர்க்கிங் பிரின்சிபல், ஆப்ரேஷனு, கிராஃப் இது வரைஞ்சால் போதும். இதான் வந்து யூனிட் 3ல் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் வந்து நமக்கு எதை பற்றி இருக்கோம்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இதில் வந்து 2 மார்க் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் பைனரி இல்லைனா நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல இதுலேருந்து தான் 2 மார்க் வரும். 13 மார்க் வந்து பார்த்தோன்னா ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் இல்லைனா நான் ரியலைசேஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனுக்கான டயக்ராம் வந்து நாண்ட் யூஸ் பண்ணி வரைங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இல்லைனா கே மேப். இந்த கே மேப்பில் வந்து என்ன இருக்கலாம், எஸ்ஓபியும் இருக்கலாம் இல்லைனா பிஓஎஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 phase பவர் மெஷர்மெண்ட் யூஸிங் 2 வாட் மீட்டர் மெத்தட். பவர் மெஷர்மெண்ட்டில் 3 phase பவர் யூஸிங் 2 வாட் மீட்டர் மெத்தட். நெக்ஸ்ட் டேட்டா அக்விசேஷன் சிஸ்டம் இல்லைனா பிஎம்எம்சி அண்டு டிஎஸ்ஓ ஆர் சிஆர்ஓ இதுலேருந்து தான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வரும். BEEE கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம இந்த கொஷின் படித்தா பாஸ் ஆயிடலாம்.